இப்போ இந்த மெம்ம ஓர் கூட இணைக்க போறோம். Now we're going to see the mem, we're going to connect it with or. இந்த ஓர் எழுதும்போது when you write the or in Hebrew, அதுல மூணு எழுத்து வரும். there are three alphabets. அலஃப் வாவ் ரேஷ். Aleph, Vav, Resh. இந்த மூணு எழுத்து சேர்ந்தது தான் ஓர். These three alphabets is called or. இப்போ இந்த மெம்ம இதுல நான் சேர்க்கிறேன். Now we're going to add the mem. இந்த மெம் இதுல சேரும்போது when the word alphabet mem is added, அத மேயோர் அப்படினு சொல்லி வரும். you will find the word meor. இதுல கடைசில அந்த வார்த்தை வந்து ஹேங்கிறது வரும். Now you in the last alphabet you will find he. அப்ப இத நீங்க உச்சரிக்கும்போது மேயோரா அப்படினு சொல்லி வரும். When you are pronouncing it, it is meora. பாருங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம். Let us read a verse. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Genesis chapter 1 verses 14. And God said, let there be lights in the firmament of the heaven to divide the day from the night, and let them be for signs and for seasons and for days and years. இங்க கர்த்தர் சொன்னார், and the Lord said, சுடர்கள் உண்டாக்கடவது அப்படினு சொன்னார். He says, let there be lights. பெரிய சுடர் வந்து பகலை ஆளவும், and the lights of the firmament which will have a greater light. அது பிறகு லெசர் லைட் வந்து இரவு ஆள்றதுக்காகவும் கர்த்தர் படைக்கிறார். The lesser light will be for the night to be the domain. இப்போ இந்த சுடர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு when you see the word lights, இந்த 14ஆம் வசனத்துல கொடுக்கப்பட்ட லைட்ஸ், when you see the verse 14, that where the word lights is used, அதுக்கு ஹீப்ரூல என்ன சொல்வாங்க அப்படினா, in the Hebrew word it says is, அதுல மியோரா அப்படினு சொல்லி சொல்வாங்க. it means meora. இந்த மியோரா அப்படிங்கிற வார்த்தை, the word meora, இப்போ இத நீங்க டீகோட் பண்ணீங்கன்னா நம்ம வசனத்தோட கனெக்ட் பண்ணிடலாம். now if you decode this meora, you will connect it with the word. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, Genesis chapter 1 verses 3, அதுல கர்த்தர் சொன்னார் ஓர் ஆகட்டும், let there be or light. அப்புறம் இங்க 14ஆம் வசனத்துல சொல்றார், verse 14, மேயோரா ஆகட்டும், let there be light. நிறைய பெரிய சுடர்கள் உண்டாகட்டும் சொல்றார். let there be lights as the bigger lights or the bigger higher lights. அந்த 14ஆம் வசனத்துல வர்ற லைட்ஸ்க்கு, the verse 14, the lights that is used there, அதுக்கு மேயோரா அப்படினு சொல்லுவாங்க. the Hebrew word is meora. ஆனா 3ஆம் வசனத்துல வரக்கூடியது ஓர். and the third verse where you were in Genesis 1:3, you will find or. இப்போ இந்த மேயோரால நீங்க பாத்தீங்கன்னா, in meora when you see, இந்த மூணு எழுத்து தான் ஓர் அப்படினு சொல்லி உச்சரிப்பு வரும். in the alphabet between is called the or. இந்த மெம் வந்து யாரு? well, who is these mem? இந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள். These are the blood washed people. இவங்க தான் நம்ம. Those are the people who are us. நம்மளும் வெளிச்சமா இருக்கிறோம். now we are his light. நம்மளும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். now we are the light of the world. அப்ப இந்த கர்த்தர் ரெண்டு காரியத்தை சொன்னார். God spoke two things. ஒன்னு, நான் வெளிச்சமா இருக்கிறேன் உலகத்துக்கு. God said, I am the light of the world. அதுதான் 3ஆம் வசனத்துல பார்க்கலாம். now that we see it in the third verse. அடுத்தது, நீங்க எல்லாரும் வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னார். now God said, you are all the lights, the Lord said. அத நீங்க எதுல பார்க்கலாம்? you'll see it. அத Where will we see it? அத ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்க்கலாம். Genesis chapter 1 verses 14, you will see it. So 3ஆம் வசனமும் 14ஆம் வசனமும், the verse 3 and verse 14, இத யெகோஷுவாவே டீகோடிங் பண்ணிட்டார். now Yehoshua himself has decoded it. நான் வெளிச்சமா இருக்கிறேன்னு சொல்லும்போது, when God said, I am the light, அவர்தான் ஓரா இருக்கிறார். he is the or. நீங்க வெளிச்சமா இருக்கும்போது சொல்லும்போது, when he said you are the light, அப்ப அது யாரு? மேயோரா. he says meora. அதுல மெம் அது கூட சேர்ந்துரும். now mem gets connected with that word. அப்பதான் நம்ம வெளிச்சத்தை கொடுக்க முடியும். now that is when we can give the light. so இதுல முதல் 3ஆம் வசனத்துல வர்றது யெகோஷுவா, and in the verse 3 Yehoshua comes. அது 14ஆம் வசனத்துல சொல்லப்படுகிற வெளிச்சங்கள், the verse 14 where the word lights are used, அது எல்லாம் நமக்கு உதாரணமா ஆகாயத்துல வைத்திருக்கிறார். I mean, for it has been given as an shadow for us all. நமக்கு உதாரணம் அங்க வச்சிருக்கிறார். He's kept all of those firmaments for our example. அப்போ மேல பார்த்தா நம்மள பாத்துறலாம். when you see all these examples, we can see us. அதனால தான் கர்த்தர் இவர்ட்ட ஆபிரகாம்ட்ட சொன்னாரு. that's why God spoke to Abraham. கொஞ்சம் வெளிய வான்னு சொன்னாரு. he said, come out.
வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு நடக்க. You are sitting inside the house and praying. ஆசீர்வாதம்னு வெளிய வா. Now you want blessing, you come out. வெளிய வந்த உடனே கர்த்தர் சொன்ன வானத்தை பாருன்னு சொன்னாரு. I mean, when he asked Abraham to come out, and he said, look onto the sky. நட்சத்திரங்களை என்ன கூடுமானால், If you can count the stars, ஓ சந்ததி என்னப்பட்டிருக்கும், your generations or your inheritance can be counted. அப்போ அந்த நட்சத்திரங்களை இவனுடைய சந்ததியோடு இணைக்கிறாரு. Now he is connecting those stars with the generation. இன்னும் அவர் கொண்டு போய் சொல்றாரு. And then again he calls him out. கடற்கரை மணலை என்ன கூடுமானா உன் சந்ததி என்னப்பட்டிருக்கும். You can count the sands in the sea. அப்ப ரெண்டு விதமான சந்ததி இருக்குது. There are two types of sand. Generation. ஒன்னு நட்சத்திர சந்ததி. There are the star generation. அடுத்தது அந்த பூமிக்கு மணலுக்கான சந்ததி. And the second is the sands generation. இந்த ரெண்டு சந்ததி ஆபிரகாம் மூலமா தான் வருது. And these generation come out of Abraham. ஒன்னு மாம்ச சந்ததி. And one is out of the flesh. இன்னொன்னு ஆவிக்குரிய சந்ததி. And the second one is a spiritual generation. நம்ம யாரு? Now in both of this, who are we? இந்த மாம்ச சந்ததி வந்து இஸ்ரவேல் ஜனங்கள். This fleshly generation is the Israelites. ஆவிக்குரிய சந்ததி வந்து நம்ம. This the spiritual generation is we all. நம்ம ஆபிரகாமுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். Now we are all Abraham's children. எப்படி பிள்ளைகளானோ? How are we become by Abraham's children? யெகோஷுவா மூலமா நம்ம அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். We have become Abraham's children by Yehoshua. அப்ப அவர் யெகோஷுவா நட்சத்திரமா இருக்கிறார். Now Yehoshua is the stars. அவர் மூலமா பிறக்கிறவங்க நட்சத்திர கூட்டம். Those who are born from those stars are the star generation. அப்போ வானத்தை நீங்க பாக்கும்போது, when you look into the sky, நீங்க நம்மள பாத்துறலாம். you can see yourself. நம்மளையே நம்ம பாத்துறலாம். You can see yourself. அங்க எல்லா காரியமும் எழுதப்பட்டிருக்குது. Now everything is written and visible there. முதல் பைபிளே ஸ்டார்க்குள்ள தான் இருக்குது. Now the first Bible is within the stars. ஒருத்தர் சொல்லும்போது சொன்னாரு, when a person he said this way, first பைபிள் வந்து நேச்சர். the first Bible is the nature. Second பைபிள் வந்து பிரமிட் அப்படினு சொல்லி சொன்னார். The second Bible is the pyramid. மூணாவது பைபிள் தான் நம்ம கையில எழுதப்பட்ட வேதாகமம். The third Bible is the one that we have in our hands. இந்த முதல் பைபிள் தான் நேச்சர் பத்திடுங்க. And the first Bible is the nature. முதல்ல யோபுட்ட நீங்க பாருங்க. Look into Job. அவர்ட்ட இயற்கை வச்சு தான் பேசிக்கிட்டே இருக்கிறார். God speaks to Job through the nature. இத பாத்தியா, இந்த பூ பாத்தியா, அந்த மிருகத்தை பாத்தியா? He says you see this flower, you see this animal, all of these examples he gives through the nature. அவர் இந்த இயற்கையில இருந்தே எல்லாம் பேசுறாரு. He starts to speak from the nature. ஏனோக்கு டைம்ல என்ன புத்தகம் இருந்துச்சு? In the times of Enoch, what books were there? அவன்ட்ட ஒரு பைபிள் கையில கிடையாது. He did not have any book. அப்ப அவனுக்கு முதல் பைபிள் என்னது? What was his first Bible? இயற்கை தான் முதல் பைபிள். Nature was his first Bible. தேவன் அவன் இயற்கையோடு இயற்கையின் மூலமா பேச ஆரம்பித்தார். God spoke to him through the nature. So இன்னைக்கு நீங்க நட்சத்திரங்களை பாக்கும்போது, now when you see the stars, நம்மளே பாத்துறலாம். now you can see yourself. அதனால தான் நான் சொன்னேன், இத வச்சு நம்ம ராசி பலன்களை பார்க்க கூடாது. Now with this we should not see the zodiac signs. அதுல என்ன நல்ல நடக்கும், என்ன கெட்ட நடக்கும் பார்க்க கூடாது. And using those zodiac signs not to know what is the good time and the bad time. நிறைய பேர் காலையில எந்திரிச்ச உடனே early in the morning when some people wake up, அது நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ் பார்க்கிறதுக்கு பதிலா லாஸ்ட் பேஜ் தான் பார்ப்பாங்க. To see the first page in the newspaper, they love to see the last page of the newspaper. ஏன்னா கடைசி பேஜ்ல தான zodiac கொடுத்திருக்கோம். In the last page is the zodiac signs and its fruits is written there. இந்த கன்னி ராசியில பிறந்தவனுக்கு என்னென்ன நடக்கும்? Those who are born in the Virgo time, that this is what happens. That's what they have given a briefing of what would happen that day. இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நாள் என்ன நடக்கும்ங்கறது போடுவாங்க. So on each signs you will find what will happen for that day. இத மறந்து கூட பாத்துறாதீங்க. Now even in your short memory you should not see this. இது என்ன ஆகும்னா, what happens is, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னு வைங்களே, for the first time if you see it, அதுல இருக்கிற மாதிரியே நடந்துரும். It will happen just like that. பிசாசுக்கு அதுதானே வேணும். The devil always loves that to be like that. முதல்ல பார்த்த உடனே அது இருக்கிற மாதிரியே நடந்துரும். Now what is being given then in the same way, first time if you're seeing it will happen like that. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு திரும்ப பாப்பீங்க. Next after some time you will see it again. ஓ இது நடக்குதோ, இது நடக்குமோ? I mean you will, after reading it you will think, why will it happen?
அப்ப அப்புறம் கொஞ்சம் அதே மாதிரி நடக்கிற மாதிரி தோணும். You might be feeling that it is happening just like those signs. உடனே கர்த்தாவே நீ காப்பாத்துக்கப்பான்னு சொன்னே அது போயிடும். Then you will say, God save me, and then it will go. உடனே நம்பிக்கை இப்ப எது மேல வருது? And now where your trust goes. நம்ம நினைப்போம் கர்த்தர் பார்த்து பாதுகாத்துட்டார். I mean, you will say that Lord, God has saved me. பிசாசு தான் அதை கொண்டு போறான். The devil is taking you in that journey. உங்களை நம்பிக்கைக்குள்ள கொண்டு வர்றான். Now he is trying to make you trust on it. அதுல நம்பிக்கையே வைக்க கூடாது. Now you should not trust on it. அந்த ராசிகளை படைத்த தேவன் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். Now you need to have your trust on the one who created the zodiac sign. பாருங்க இவ்வளவு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். Now we see a lot of all of these things. யோசுவா சொல்றார் அவர்தான் ஓர். And Joshua says he is the Or. இந்த மியோரா வந்து யாருக்கு அடையாளம்? Miora means it's for whom is the sign? For it is a sign. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமா இருக்குது. It is a sign for the God's people. So இந்த ரெண்டு காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். Now we see in two things.